நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒலிம்பியாட் அப்படின்ற எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதுனா அவனுக்கு லைஃப்பில் ரொம்ப பெரிய அளவில் யூஸ் ஆகும். வெறுமனே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது, இன்டர்வியூக்கு போனாலுமே சரி சாதாரணமாக கிளியர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஜேஇ ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸே பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூன்றது அதோடைய ஒரு 2-3% தான். 100% டஃப்னு வச்சுக்கோங்க. ஒலிம்பியாடு இன்டர்வியூன்றதுலாம் 2% 3% கிளியர் பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் பேசினாலே கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணி விட்டுரும். அப்போ இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னா அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய மாணவர்கள், அக்கா பையன், அண்ணன் பையன், தம்பி பையன், யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்னால் என்னன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அதை ஏற்படுத்த மேலே வரக்கூடிய நம்ம பார்த்தோம் டிஎன்பிஎஸ்சி படிங்க, யூபிஎஸ்சி படிங்க, எஸ்எஸ்சி எழுதுங்க, இது போல் எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு வாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக கல்வி சம்பந்தமான ஏராளமான செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பையன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான். அந்த ஆக்டிவ் வந்து அவன் செல்ஃபோன் கேமில் அவனுடைய நேரத்தை செலவழிக்கிறான், இல்லை மற்ற விஷயங்களில் அவனுடைய நேரம் வந்து போயிட்டுருக்கு. சரியான வழிமுறையில் எப்படி நாம் கொண்டு செல்வது? அவன் வந்து 2வது தான் படிக்கிறான், அவன் வந்து 4வது தான் படிக்கிறான், இந்த சின்ன வகுப்பில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற அடிப்படையில் நிறைய கேள்விகள் வரதை பார்க்குறோம். குறிப்பாக இந்த செல்ஃபோன் சம்மந்தமான விஷயங்களை தொடர்ச்சியாகவே நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் இது தேவையானதாக அமையும். முதல்ல என்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும், அவருடைய மைண்டு வந்து பிள்ளைகளுடைய மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் ஏதாவது செய்யணுன்ற அடிப்படையில் செல்ஃபோன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது, அப்படியே அந்த செல்ஃபோன்லேயே மூழ்க வைக்குது, அந்த செல்ஃபோனில் அடுத்த கட்டத்துக்கு போக வைக்குது. இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அதுலேயே நேரத்தை வீணடிக்கிறத நம்ம பார்க்குறோம். படிக்கக்கூடிய நேரத்தில் படிக்க முடியலை. நிறைய செல்ஃபோன் சார்ந்த கவுன்சிலிங் செஷன் நம்ம நடத்தும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு மாணவனாவது, குறைந்தபட்சம் நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, குறைந்தபட்சம் ஒரு மாணவனாவது, அதாவது +2 முடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள், சார் நான் செல்ஃபோனை விட்டுட்டு போனேன்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் சின்ன வயசுலேயே அதற்கான முழுவதுமான ஒரு கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தி முழுவதுமாக ஒரு கட்டுப்பாடை நம்ம வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அது முழுமையாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் முடியும். அப்போது சின்ன வயசில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இதற்கான கேள்வியாக இருக்குது. அது முதன்மையாக சொல்லப்படுறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம உடல் வந்து எல்லா விஷயங்களும் சரி வர வேலை செய்யணுன்ற அடிப்படையில் பிக் மசில்ஸ் வேலை செஞ்சால் தான் சின்ன மசில்ஸ்லாம் வேலை செய்யும், பிரெயின் மாதிரியான மசில்ஸ்லாம் வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய முன்னாடியும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த செல்ஃபோனு பக்கம் போகாமல் மற்ற விஷயம் பக்கம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தின் பக்கம் அவனை கவனத்தை செலுத்த வைக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம். நிறைய அது விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு இருக்குது, இந்த எக்ஸாம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்பதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாம்ன்றதை நான் முதல்ல சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா என் பிள்ளை எக்ஸாமாக ஏதோ என் பிள்ளை இன்னும் இப்போ தான் 1வது படிக்குது, அதுக்கு என்ன நம்ம போய் எக்ஸாமாக கொடுக்க போகிறோம், என் பிள்ளை இப்போ தான் 2வது படிக்குது, அதுவே சரியாக படிக்க மாட்டேங்குது, ஏதோ புதுசாக எக்ஸாம் பற்றி சொல்ல வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்படின்றத ஒரு கோரிக்கையாகவும் நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இது மொத்தமே புரிஞ்சுக்கிட்டால் தான் ஓஹோ இதுதான் இந்த விஷயமா அப்படின்றது நம்மளால் விளங்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் தான் இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ். உங்கள் பையன் இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா, அவனுக்கு கூட இந்த எக்ஸாம்ஸை நம்மளால் எழுத வைக்க முடியும். சரி, என்ன எக்ஸாமு, ஏதோ பெருசாக கேட்பாங்களா? அதுவும் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அவருடைய மேக்ஸ் புக்கில் என்ன படிக்கிறாரோ அதை சார்ந்த கேள்விகள் தான் கேட்கப்படும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் புக்கில் என்ன அவர் படிச்சுட்டு இருக்கிறாரோ அந்த சயின்ஸு சார்ந்த கேள்விகள் தான் சயின்ஸ் ஒலிம்பியாடில் கேட்கப்படும். இல்லை ஏதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த ஒவ்வொரு சிலபஸ் இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போது நிறைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் வந்து நமக்கு மாநில கல்வி, அதாவது இந்த சமச்சீர் அப்படின்ற விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா சிபிஎஸ்சி நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அதை தாண்டி நிறைய வந்துட்டதை நம்மளால் பார்க்க முடியும். இன்டர்நேஷ்னல் சிலபஸ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சிலபஸ், ஐஜிசிஎஸ்சி, அதே போல் நியாஸ் என்ற அடிப்படையில் ஒன்று சைடில் ஓடிக்கிட்டு இருக்குது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பேரில் ஓடிக்கிட்டு இருக்குது.
எக்ஸீடுன்ற பேரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுடைய பாடத்திட்டங்களும் வெவ்வேறு மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக யாருக்காவது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா அதுக்கு சார்ந்த ஒரு சில எக்ஸாம்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எல்லா வகையான எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இந்த ஒலிம்பியாட் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எழுதலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, நீங்கள் 10th 11th 12th அப்படின்ற மாதிரி எல்லாமே போகலாம். 10th 11th 12th சம்மந்தமாக நிறைய இந்த மாதிரியான கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்லாம் நம்ம நடத்தி இருக்கிறோம். அதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம கொண்டு போனால் என்ன மாதிரியான நன்மைகளை பெறலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நன்மை நம்ம சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். செல்ஃபோன் மாதிரியான விஷயங்கள் இருந்து அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விடுறதற்கு மிக அருமையான ஒரு ஆயுதமாக இந்த ஒலிம்பியாட் எக்ஸாமை நம்மளால் பார்க்கலாம். அவர்களுக்கும் இதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். செல்ஃபோனுன்றது என்ன தான் விளையாடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு கடைசியில் ஒன்றுமே கிடையாது, ஒரு விஷயமே அவுட்புட்டு கிடையாது. அந்த போதைப் பொருட்களுக்கான விஷயம் என்னவோ அதே மாதிரி தான் இதுவும். அப்படி நம்ம பார்க்கும்போது இது முழுவதுமாக ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமு. இந்த எக்ஸாமை யார் ஒருவர் தயார் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நார்மல் படிப்பையும் சூப்பராக்கி விட்டுரும். நார்மலாக ஒரு படிக்கிறான், கூடவே ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸும் படிக்கிறான் அப்படின்ற மாதிரி வரும் பொழுது அவனுடைய நார்மல் படிப்பையும் இன்னும் மெருகேற்றி விட்டு அவனை நல்ல படிக்க வைக்கக்கூடிய ஒரு கருவியாக தான் இதான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவனுடைய கவனத்தை செலுத்தி இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து போக வைக்கும். சரி, ரொம்பவே என்னடா என்னவோ சொல்கிறாங்களே, என்ன எக்ஸாம் இது, எப்போ எழுதணும், என்ன எழுதணும், எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், என்ன சப்ஜெக்ட் சேர்ப்பாங்க, என்ன புக்கு படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். முதல்ல நம்ம பதிய வச்சுக்கிறது இதற்கான இம்பார்ட்டன்ஸ். இந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாதான் அடுத்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணம். இப்போ இருக்கக்கூடிய இணையதள உலகத்தில் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே லட்சக்கணக்கான ஆர்டிகல்ஸு, யூடியூப் வீடியோஸுன்னு உனக்கு கொட்டிட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ நம்ம இதோடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அது சம்மந்தமான விஷயங்கள் நம்ம சொல்லலாம் என்று இருந்தால் கூட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும். ஆஹா, இதுக்கு தான் வந்து நம்ம படிக்க வைக்கணும், என் பிள்ளையை வந்து சும்மாவே விட்டுறக்கூடாது, அவன் செல்ஃபோனில் விளையாடிட்டு இருக்கிறான் அப்படின்னா அதை நம்ம விட்டுறவே கூடாது. உண்மையாகவே நம்ம சொல்லணும். இன்னும் அதிகமான காட்டமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியுமான்னு தெரியலை. உண்மையாகவே செல்ஃபோன் வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக ஒரு விஷத்தை வாங்கி கொடுக்கலான்ற அளவுக்கு தான் நிறைய உளவியல் நிபுணர்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்போ அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வெளியே வரணும். காரியங்கள் இல்லாமல் செல்ஃபோன் பக்கம் அவங்க போயிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாம் இதை சொல்கிறோம். முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான நோக்கம் என்ன, எதுக்காக தான் எழுதுனா என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது முதல் விஷயம் செல்ஃபோன்லேருந்து வெளியே வரலாம். இன்ஷா அல்லாஹ் அவனுடைய நேரத்தை நிறைய டைம் வந்து கன்சியூம் ஆகும். அவனுடைய நேரத்தை படிப்பில் அவனால் செலுத்துவான். இன்ஷா அல்லாஹ் படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தாலுமே ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்னு வரப்போ இன்ட்ரெஸ்ட்டாக மாறக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஏராளமாக நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். படிப்பில் என்னப்பா ஒன்றுமே புரியல, என்னம்மா என்ன படிக்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே வழங்க மாட்டேங்குதும்மா, என்னம்மா எப்போ பாரு படின்னு சொல்கிறியே அப்படின்னு இருக்கிற பிள்ளைங்கள் கூட இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் மாதிரியான கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, நாம் படிப்படியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல் நன்மை என்ன அப்படின்னா அவனுடைய கவனத்தை ஒருநிலைப்படுத்துறது தான் இருப்பதிலே முக்கியம் வாய்ந்த விஷயம். டைம் வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டால் அவனுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ப்ராப்ளம்னா என்னடா மேக்ஸ் ப்ராப்ளமா அப்படின்றது கிடையாது. ஒலிம்பியாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே உங்கள் வாழ்க்கையில் எங்கே அமல்படுத்துறீங்க அப்படின்றத மையமாக வச்சு தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். தாராளமாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு அடிஷன்ஸ் கற்றுக்கிறாங்க, 2 + 3 = 5 அப்படின்னா அது என்ன மாதிரியான கேள்விகளாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு குழந்தை வந்து கடைக்கு போச்சு, அந்த குழந்தை வந்து 2 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு சாக்லேட்டை பார்த்துட்டு அம்மா எனக்கும் அந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு, இன்னொரு 3 ரூபாய்க்கு இன்னொரு சாக்லேட் வாங்கிடுச்சு, மொத்தமாக அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்டேருந்து எவ்வளோ ரூபா வாங்கிருச்சு அப்படின்றது தான் அந்த அடிஷன் என்ற ஒரு ப்ராப்ளமை கேள்வின்ற முறையில் உலகத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய வடிவத்தில் உங்களுக்கு வந்து சேர்க்கும். இப்போ ரொம்ப சிம்பிள். அந்த குழந்தை கடைக்கு போச்சு, 2 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிருச்சு, 3 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிருச்சு, நம்ம பார்க்குறோம் டோட்டலாக எவ்வளோ வாங்கிருச்சு, 5 ரூபாய்க்கு வாங்கிருச்சு. இதுதான் அந்த அடிஷன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரியும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டமாக கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதோடைய லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும். இப்படி அவங்க வாழ்க்கையில் விஷயங்கள் பார்க்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க உலகத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், என்ன ஃபார்முலா அது நான் உலகத்தில் புக்கில் படித்தேன், அதை எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்த முடியும் என்ற ஒரு நாலேஜை அவங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கும். உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள்லாம் நம்ம நேரால் பார்த்துருக்குறோம். எப்பா ஒரு மைலேஜ் எவ்வளோப்பா வண்டியில் அப்படின்னு சொல்லி கேட்டால், சார் அது வந்து எனக்கு தெரியல சார், 100 ரூபாய்க்கு போட்டால் 40 தரோம் சார் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த சிம்பிளான 100 ரூபாய்க்கு 40 வருதுன்னா 1 லிட்டரு எவ்வளோ ரூபாப்பா? 102 ரூபாவா? சரி 101 ரூபாவா? இன்னைக்கு தேதிக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 102 ரூபா. அந்த 102 ரூபாய்க்கு எவ்வளோப்பா வரும் அப்படின்ற மாதிரி கேட்டால் அந்த பேசிக்கான கேல்குலேஷன் கூட நிறைய மாணவர்களால் போட முடியலை. இதனால தான் நிறைய போட்டித் தேர்வுகளில் குறைவான மதிப்பெண்கள் எடுக்கிறத பார்க்குறோம். அப்போ சின்ன வயசுலேயே இது போல விஷயங்களை வந்து அவங்க படிப்புக்குட்பட்டதாக அவங்களால செய்யும் பொழுது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன படித்தாங்களோ அதை வச்சு அவங்களால சால்வ் பண்ணக்கூடிய திறமைகள் வளரும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது சம்மந்தமான ஏகப்பட்ட கணிதம் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் சயின்ஸ் கேள்விகளும் வரும். என்னென்னலாம் சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ இங்கிலீஷ் நாலேஜ் கேள்விப்பட்ட விஷயங்களும் வரும். அதே போல் அடுத்ததாக முக்கியம் வாய்ந்த ஒரு நன்மை என்னன்னு சொல்லி கேட்டால் படிக்கிற படிப்பை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் எங்கெங்கேயோ போய் சேர்த்து டியூஷன் சேர்த்து அங்கே சேர்த்துப்பா எவ்வளோ தான் போய் செலவு பண்ணுறது, அங்கே சேர்த்துட்டேன், அந்த டியூஷன் மாற்றி பார்த்துட்டேன், இந்த டியூஷன் மாற்றி பார்த்துட்டேன், எங்கேயுமே அடங்க மாட்டான், இல்லை எங்கேயோ போனாலும் ஒரே மார்க் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பெற்றோர்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர்களெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னு பாரு பாபா, நீ எழுதவே வேண்டாம், நீ சும்மா அந்த கொஸ்டின் என்னன்னு பாரு, எழுதுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஊக்கப்படுத்தணும். ஊக்கப்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் நிறைய தனியார் நிறுவனங்கள் நடத்துது, நிறைய அரசாங்கங்களும் நடத்துது. அரசாங்கம் நடத்தினாலும் சரி தனியார் நடத்தினாலும் சரி ஏகப்பட்ட கேஷ் ப்ரைஸஸ் என்ற பேரில் அள்ளி கொடுப்பாங்க. ஃபஸ்ட் மார்க்கு, செகண்ட் மார்க்கு, தேர்ட் மார்க்கு, இன்னொரு டாப் 50, டாப் 50, டாப் 100க்குலாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி நம்ம ஊக்கப்படுத்தலாம். அப்படி படிக்க அவங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ரொம்பவே பெரிய அளவுக்கு அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டால் சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வருது. என்னன்னு சொல்லி கேட்டால் 23 வயது மாணவன் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருப்பதிலேயே டஃபஸ்ட் எக்ஸாம்ஸு 2300லேருந்து 2700 வரைக்கும் அது மாறுபடும். அவ்வளோ மார்க்குள்ள ஒரு எக்ஸாம்ஸை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஒரே டேக்கில் கிளியர் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி போட்டு அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு கேக் ஊட்டுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ட்ரை பண்ணி 7வது வருஷம் கடைசி வருஷம் கிளியர் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு 23 வயசு, அந்த வயசில் புரிதலை கம்மி. 23 வயசில் ஒருத்தர் கலெக்டர் ஆகிறாருன்னா ஒரு மாவட்டத்தையே மேய்க்கணும், அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிற அளவுக்கு தான் கண்டென்ட்டும் இருக்கும். அப்போ அப்படி அந்த அளவுக்கு என்ன தான் தயார் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆர்வம் வருது. சரி என்னடா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனலில் போய் அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை ஃபுல்லாக படிக்க ஆரம்பிக்கிறோம். ஏதாவது முக்கியத்துவமாக இருந்தால் அதானே படிப்போம், அந்த மாதிரி தான் நம்மளும். அப்படி நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பையன் வந்து சொல்கிறாரு, நான் சின்ன வயசுலேருந்து ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதி பழக்கப்பட்ட பையன். சின்ன வயசுலேருந்து ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் என்னென்ன தோணுதோ எழுதுவேன், என்னென்ன விஷயங்கள் வருதோ அதெல்லாம் எழுதுவேன். ஐஎம்ஓ, ஐஎஸ்ஓ இந்த மாதிரி நிறைய இப்போ ப்ரைவேட் பாடிஸ்லாம் நிறைய நடத்துகிறாங்க. என்எம்எம்எஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்டிஎஸ்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் தான் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்குள்ளே வரும். சரிங்களா? அதை நம்ம பின்னாடி நம்ம அது சம்மந்தமான விளக்கமாக நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறாராம். +2 முடிக்கும் பொழுது ஜேஇ எக்ஸாம் எழுதினாராம். ஜேஇ எக்ஸாம் எழுதி ஐஐடிக்குள்ளே போயிட்டாராம். அதுவும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர். ஐஐடியில் படித்து முடிச்சுட்டு அவருக்கு அதிகமான சம்பளம் வேணுன்ற ஆசையில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கேட் அப்படின்ற எக்ஸாம் இருக்குது, பூனே இருக்கு இல்லையா, அதே தான் காமன் அட்மிஷன் டெஸ்ட்னு இதோடைய அப்ரிவேஷன் வரும். அந்த எக்ஸாம் எழுதிட்டு ஐஎம் போயிட்டாராம். ஐஎம் போயிட்டு என்னடா ஐஎம் போயிட்டான் இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு யூபிஎஸ்சி எழுதியிருக்கிறாரு. 6 months ப்ரிப்பரேஷனாக. எவ்வளோ நேரம்? 6 மாதம். 6 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி ஜெயிக்காதவங்கள நம்ம பார்த்துருக்குறோம். இவர் 6 மாதத்தில் எல்லா நாடி நடந்தது அல்ஹம்துலில்லாஹ், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குது. நம்ம எவ்வளோ நேரம் நம்மளுடைய நேரத்தை எவ்வளோ நேரம் வந்து அந்த படிப்பில் செலவு பண்ணியிருக்கிறோம். நார்மல் படிக்கிற படிப்பில் ரொம்ப நேரம்லாம் செலவு பண்ணவே முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, அந்த புத்தகத்தை எழுதினவராக இருந்தாலுமே சரி, நார்மலாக படிக்கக்கூடிய ஸ்கூலில் படிக்கக்கூடிய புத்தகத்தில் ரொம்ப நேரம்லாம் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான படிப்பு வரப்போ அவங்கள அறியாமல், மாணவர்களை அறியாமல் அவங்கள ரொம்ப நேரம் செலவு செஞ்சு அதை படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குவாங்க. அது இன்னும் அதிகமாக மார்க் எடுக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் உருவாக்கும், அதிகமான மோட்டிவேஷனை கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது நம்முடைய பிள்ளைகள் இது போகிற செல்ஃபோனில் மற்ற விளையாட்டுகளில் வீண் விளையாட்டுகளில் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்னா என்னன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதோடைய பெனிஃபிட்ஸை நம்ம சொல்லிக் கொடுப்போம். வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அது சம்மந்தமாக நீங்களுடைய விளக்கமாக இந்த வீடியோவை தொடர்ச்சியாக எப்படி போன தடவை எனக்கு ஏற்ற படிப்பு எதுன்ற விஷயம் வந்துச்சோ இன்ஷா அல்லாஹ் அது கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய தௌஹீத் ஜமாத் யூடியூப் பேஜில் நீங்கள் பிளேலிஸ்ட்லையும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதே போல் இதுவும் நம்ம படிப்படியாக நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு ஒவ்வொரு வீடியோன்ற மாதிரி, ஒவ்வொரு வாரம்ன்ற மாதிரி நமக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம கொடுக்கப்படும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான்,
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒலிம்பியாட் அப்படின்ற எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதுனா அவனுக்கு லைஃப்பில் ரொம்ப பெரிய அளவில் யூஸ் ஆகும். வெறுமனே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது, இன்டர்வியூக்கு போனாலுமே சரி சாதாரணமாக கிளியர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஜேஇ ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸே பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூன்றது அதோடைய ஒரு 2-3% தான். 100% டஃப்னு வச்சுக்கோங்க ஒலிம்பியாடு. இன்டர்வியூன்றதுலாம் 2%, 3% கிளியர் பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் பேசினாலே கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணி விட்ரும். அப்போ இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னா அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய மாணவர்கள், அக்கா பையன், அண்ணன் பையன், தம்பி பையன், யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்னால் என்னன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அதை ஏற்படுத்த மேலே வரக்கூடிய நம்ம பார்த்தோம் டிஎன்பிஎஸ்சி படிங்க, யூபிஎஸ்சி படிங்க, எஸ்எஸ்சி எழுதுங்க, இது போல் எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு வாங்க, நம்ம சமுதாயத்துக்கு இப்போ தேவையாக இருக்குது, நல்ல படிங்கன்றதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது அதற்கான அடித்தளம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதை படிக்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இன்னும் இது அதிகமான பெனிஃபிட்லாம் இருக்குது, இன்னும் அதிகமான பயன்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸு, தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸு, அதில் இருக்கக்கூடிய நம்முடைய நன்மைகள் எல்லாமே நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்லையிரும் தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நம்ம முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.